ஏற்கனவே இந்த மாதம் தொடங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், ஆண்டவர் இருக்கார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பதாக இருந்தால் எப்படி இருக்கும்? The word goes before us. வார்த்தை உங்களுக்கு முன்பதாய் செல்லுகிறது. இந்த வார்த்தை செல்றது நமக்கு ரொம்ப பழகிய ஒரு காரியம். யாரையாவது பற்றி விசாரிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் அவங்க சொல்கிற கதை அதை அப்படியே நம்பும். இந்த ரூமர்ஸு, கதைங்க, சாட்சிங்க, இது எல்லாம் என்ன ஆகுனா ஒரு ஆளை பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்க வச்சுங்களேன், என்னை பார்க்காத என் பேரை கேட்குறவங்கன்னு யோசிப்பாங்க, ஏதோ இப்போ வயசான பேர் ஆட்டுக்கு வில்லியம்ஸுனா. ஏன்னா வில்லியம்ஸுன்ற பேர் வயசான பேர் தான். எவ்வளோ வயசுனா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த பேர் அது அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல் இந்த வார்த்தை முன்னாடி போகுது அப்படின்னா அது பெரிய காரியங்களை செய்யும், பெரிய பாதிப்புகளையும் உண்டாக்கும், நல்லதும் செய்யும். உதாரணத்துக்கு உங்களை பற்றி யாராவது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி அறிமுகமோ அல்லது காரியங்களோ சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லா சொன்னாதான் நீங்கள் போய் சந்திக்கிற ஆள் உங்கள் பார்க்குற பார்வை உங்களை நல்லா இருக்கும். உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் நல்லவர்களாக இருந்தாலும் அவங்க பார்வை எப்படி இருக்கும்? தப்பாக தான் இருக்கும். இப்போது இந்த ஒரு வேலைக்கு போகிறோம், ரெஸ்யூமி கொடுக்குறோம். அந்த ரெஸ்யூமியை பார்த்தபோதே உங்களை பார்க்காமையே அந்த ஹெச்ஆர் டிசைட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வேணுமா வேணாமான்னு. தெரியுமா உங்களுக்கு? நம்மளாம் யோசிப்போம், என்னடா நம்மளை கூப்பிடவே இல்லையே வேலைக்கு, இன்டர்வியூக்கு கூப்பிடாமையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னா நம்ம அனுப்புகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த ரெஸ்யூமில், அது நம்ம யாருன்னு அழகாய் பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது. அது அழகாக சொல்லும் நம்ம யார், நம்ம அறிவு என்ன, நமக்கு எவ்வளோ மூளை இருக்குது அப்படின்றது ரெஸ்யூமி வெளியே காட்டும். அதனால தான் சில ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுப்போம். ஏன்னா அவங்க அதை ப்ரெசண்ட் பண்ணுகிற விதமே அழகாக இருக்கும். அதே போல் தான் ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதை அவர் நம்மளுடைய கரத்தில் கொடுக்கும்பொழுது நேர்த்தியாய் அழகாய் எந்த இடத்துல எந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை நேர்த்தியாய் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எப்பொழுதுமே முன்பதாய் செல்லுகிறதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோதே சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுவோம், இந்த வார்த்தையில் கட்டப்பட வேண்டியது அவசியம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் 2:20 பார்க்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இங்கே பாருங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வார்த்தை மேல கட்டப்படுகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துல, அஸ்திபாரத்துல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் மூலைக்கல் யாரா இருக்காரா? இயேசுவாய் இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை கட்டப்படும் பொழுது வார்த்தையினால கட்டப்பட வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. எப்பவுமே சொல்லுவோம், ஒரு நல்ல பாட்டை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த ரட்சிப்பு ரொம்ப நாள் நிலைக்காது. ஏனென்றால் திடீர்னு வேற ஒரு நல்ல பாடகர் அதை விட சிறப்பாய் பாடிட்டா அப்போ அந்த பாட்டுக்கு அவங்க மாறி போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் இளையராஜா நல்லா பாட்டு போட்டுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் வந்தால் மக்கள் மாறி இல்லையா? மாறிட்டாங்க. இப்போ யார் இருக்கானே தெரில, அவன் என்ன பாட்டுனே தெரில, அந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கு. அதே போல தான் பாடலை கேட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னா அது நிலையாக இருக்காது. அல்லது ஒரு மியூசிக்கை கேட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னா அது நிலையாக இருக்காது. ரட்சிப்பு என்பது அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகிற, வார்த்தை மேலே கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை அவசியமானதாக இருக்கு. அப்போது வார்த்தை எல்லாவற்றுக்கும் முன்பதாய் இருந்தது. இந்த பூமி தோன்றுவதற்கு முன்பதாகவே என்ன இருந்தது? வார்த்தை தான். ஆண்டவர் வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனிதனை தவிர எல்லாவற்றையும் எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினால சிருஷ்டித்தார். அப்போ வார்த்தையில் இருக்கிற வல்லமை, வார்த்தையில் இருக்கிற மகத்துவம்,
வார்த்தை கேட்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றங்கள், அல்லது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் ஏற்படுகிற மிகப்பெரிய காரியங்கள் என்னவென்றுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவருடைய வார்த்தை இந்த பூமியிலே இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது மத்தேயு 4:4 சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நமக்கு என்ன இருக்கான்? பிழைப்பு இருக்கிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது அவசியம் அப்படின்னா வேத வசனமாய் இருக்கிறது. வேத வசனம் உங்கள் வாயில் இருக்கும் என்றால், வேத வசனத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க அப்படின்னா, வேத வசனத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குவீங்க அப்படின்னா, வேத வசனத்தை வைத்து உங்கள் நாளை தொடங்குவீங்க அப்படின்னா, அந்த எல்லா காரியமும் வேத வசனம் நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லா பத்திரிகை போட்டாலும் ஒன்று போட்டுறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது கர்த்தரால் வருதா மனுஷனால் வருதான்னு அது நமக்கு மட்டும் தான் தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை மேலே போட்டுருவோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரியும், அது கர்த்தரால் வந்ததா மனுஷனால் வந்ததா அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று நம்மளுடைய நம்பிக்கை என்னவென்றால், இயேசு சொன்னதை போல வார்த்தையினால தான் எல்லா பிழைப்பும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119 சங்கீதம் 103 வாசிக்கலாம். சாம்ஸ் 119:103 பார்க்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். பாருங்களேன், உம்முடைய வார்த்தை நாக்குக்கு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். வாய்க்கு எப்படி இருக்குமா? தேனிலும் மதுரமாக இருக்குமா. தேனை விட மதுரமானது எது தெரியுமாங்க? வார்த்தை தான். இப்போ ஒரு ஒரு துக்கமான ஒரு வீடு, துக்க வீடுன்னு இல்லை, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க அழுதுனுக்குறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு இந்த பொருள்லாம் வாங்கி வந்திருக்கிறேன், விலையேற பெற்ற தேன் வாங்கி வந்திருக்கேன், பர்ஃப்யூம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு அது தோணுமா? அதை எடுத்து பார்க்க தோணாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வேணும்? ஆறுதலான ஒரு வார்த்தை. அப்போ வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்கிறான், அனுபவித்து சொல்லுகிறான், அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமானவைகளாய் இருக்கிறது. யார் அதை ருசிக்கிறாங்க, யார் அதை தினந்தோறும் சாப்பிடுகிறார்களோ உட்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு தான் ருசியே தெரியும். என்னதான் மீன் குழம்பு அவங்க வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லினே இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். புரியுதுங்களா? இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க சூஷி நல்லா இருக்குன்னுவாங்க. சூஷி எத்தனை பேர் சூஷினா தெரியல, விட்டுருங்க. மீன் குழம்பு நல்லா இருக்கும். ஒருவேளை அம்மா வைக்கிற மீன் குழம்பு சிறப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னு கேளுங்க, நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். புரியுதுங்களா? அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி நம்ப முடியும்? வந்து சாப்பிட்டா தான் தெரியும். அந்த ருசி நாக்கில் இருந்தால் தான். அது கூட எவ்வளோ நேரம் இருக்கணும் தெரியுமா? சாப்பிட்டு ஜீரணமானால் கூட ஏப்ப விடும் போது கூட அந்த வாசனை என்ன வரணும்? அந்த மீன் குழம்புடைய டேஸ்ட்டு வரணும். அப்போ தான் அது ருசி தெரியும். இப்போது வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை தேனிலும் மதுரம் என்றால் உன் வாழ்க்கையில் அதை நினைக்கும் பொழுது, மாலை நேரத்தில் நீ ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகளையும், அன்றைக்கு காலையில் தொடங்கும் பொழுது வார்த்தையினால் நீ தொடங்கும் பொழுது அவர் செய்த நன்மைகள் இனிமையானவைகளாக இருக்கும் பொழுது அது சாட்சியாய் மாறிவிடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாத காரணம் எடுத்துருப்பாங்க, அவங்க வாழ்க்கை வார்த்தையினால் தொடங்குவது கிடையாது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 6:63 வாசிக்கலாம். 6:63 ஜான். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்க பாருங்களேன், வார்த்தை வசனம் எப்படி இருக்கிறதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குதா? நமக்கு ஆவியே தருகிறதா இருக்கிறது, ஜீவனையும் தருகிறதா இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம், நிறைய வார்த்தைகள் அது பிரயோஜனமானவைகளாக இருக்க வேண்டும்.
அப்போ உண்மையில எது பிரயோஜனமானவைகளா இருக்கும் என்றால் வேத வசனம் அன்றி வேற எதுவுமே பிரயோஜனமானவைகளா இருக்கவே முடியாது. நாள்தோறும் உங்க காலையில விடிஞ்சதுலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 10 வேத வசனம் உன் வாயிலிருந்து உச்சரிப்பாய் என்றால், அல்லது உச்சரித்து செபிப்பாய் என்றால், அறிக்கையிட்டு செபிப்பாய் என்றால், உன் வாழ்க்கையில அந்த வேத வசனத்துபடியே ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அப்படி இல்லை. காலையில் எழுந்தோடனே அறக்க பறக்க முதல்ல இந்த கேலண்டரில் வசனத்தை போடுறத நிறுத்தணும். அதை நிறுத்தினா பாதி பேர் பைபிள் வாசித்து நிறுத்திடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாதி விசுவாசிகள், உங்களை சொல்லலை, பொதுவாக உலகம் முழுதுமா கேலண்டரில் மட்டும் வசனம் இல்லைன்னு வச்சுங்களேன், சிவகாசிக்காரன் முடிவு பண்ணி இனிமேல் கேலண்டரில் வசனம் போட மாட்டேன் அப்படின்ட்டான் வச்சுங்களேன், பாதி கிறிஸ்தவங்க கம்மி ஆகிடுவாங்க. ஏன்னா ஆமாம், அப்படியே அறக்க பறக்க வருவாங்க. அதில் பொடிசாக ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். அது 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 தொடக்கமும் இருக்காது, முடிவும் இருக்காது. நடுவில் ஒரு 4 வசனம் 4 வார்த்தை தான் போட்டிருப்பான். தெரியுமா இருங்க? கேலண்டர் இருக்க வசனத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? இப்போ கை தூக்க மாட்டீங்க, ஏன்னா மாட்டிக்குவீங்க. எனக்கு தெரியும் உங்களை பற்றி. இப்போ கை தூக்குனா அம்மா வாசிப்பாங்க. ஆமாம், ஃபுல்லாக வாசிப்பாங்க அம்மாவை. இப்போ கேலண்டரில் வசனம் வாசிக்கும் போது அறக்க பறக்க அது முன்னாடி என்ன ஆகுதுன்னு தெரியாது, தொடக்கமும் தெரியாது, முடிவும் அந்த வசனத்துக்கே அந்த அதிகாரத்தை விட்டுருங்க, அந்த கண்டென்ட்டை விட்டுருங்க, அல்லது அந்த கான்டெக்ட்டை விட்டுருங்க, அந்த வசனத்துக்கே தொடக்க முடிவு தெரியாது. ஆனால் அதை வாசித்து பல கிறிஸ்தவம் வந்து கேட்குறாங்க. அதன்படியே ஆகும். அன்றைக்கு காலையில் கிளம்பும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கும். அன்றைக்கி வரும் பாருங்க நமக்கு கண்ணில் தண்ணீர். ஏன்? இயேசு கண்ணீர் விட்டார்ல. இயேசு கண்ணீர் விட்டாரும் நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக எழுதுன்னு இருப்போம். வந்து கேலண்டரை கை வச்சு சோமோன்னு, ஆண்டவரே இனிமேல் அடுத்த வருஷம் இந்த வசனம் என் கேலண்டரில் வரவே கூடாது. ஏன்? அன்றைக்கி ஃபுல்லாக நீ எழுதுந்துருப்பேன். காரணம் என்னவென்றால் வார்த்தை அவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் காலையில் எழுந்த உடனே பெருசாக ஒரு அதிகாரம் வாசிக்க முடியலன்னா கூட கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே 50 வருஷமாவது வாழ்வோம். யாராவது 50 வயசுக்கு முன்னாடி போயிடுவீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏற்கனவே சிலருக்காக ஜெபம் பண்ணுறேன் 100 ஆண்டு இங்கே இருக்கணும்னு. அப்படி இருக்கும்பொழுது 50 ஆண்டு வாழும்பொழுது நீங்கள் ஒரு வசனம் வாசித்தா கூட போதும். ஒரே ஒரு வசனம் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு வசனத்தை வாசித்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி, இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி என் ஆவியையும் என் ஜீவனையும் உயிர்ப்பிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அதன்படியே ஆகும், அதன்படியே. ஆனால் சிலர்லாம் ஜெபிக்கும்பொழுது பார்த்தீங்க வச்சுங்களேன், நிறைய வசனம் சொல்லி ஜெபிப்பாங்க, நிறைய வசனம் சொல்லும். நம்ம ஊரில் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பை பார்க்கவே கூடாது. அது இருக்கிற ஸ்டேட்டஸ், இந்த கிறிஸ்தவங்கன்னு கண்டுபிடிக்கிற ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? வசனமாக வச்சுருப்பாங்க, ட்ரெயின் ஓட்டி வச்சுருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தம்பியை கேட்டேன், தம்பி ட்ரெயின் விட்டுருக்க, அந்த ட்ரெயினில் இருக்கிற 13ஆவது வசனம் சொல்லுப்பான்னு. ட்ரெயின் விடுறதோடு அவன் கதை முடிஞ்சது. அதில் வசனம் என்ன இருக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனமாக இருந்தாலும் உங்கள் ஆவியையும் உங்களுடைய ஜீவனையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நமக்கு சில நேரத்தில் அதோடைய மகிமை தெரியலை. வேத வசனம் எளிதாய் நம்ம கையில் கிடைத்து விட்டது. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், நீங்களும் நானும் சீனாவில் பிறந்திருக்கணும், அல்லது நார்த்து கொரியாவில் கொண்டு போய் உங்கள் எல்லாரையும் போட்டுருணும். பைபிளே கிடைக்காது. காதில் கேட்குற வேத வசனத்தை அப்படியே மனப்பாடமாக வச்சு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்பொழுது தானாக எல்லாருக்கும் பைபிள் வசனம் ஞாபகம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தானாக எல்லாருக்கும் வேத வசனம் ஞாபகம் இருக்கும். நமக்கு எளிதாய் கையில் கிடைக்கிறதுனால அதோடைய மகத்துவமும் அதோடைய வல்லமையும் அறியாதவர்களாகவே இருக்கு. இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் கையில் இருக்கிற வேத வசனம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது ஆவியையும் ஜீவனையும் நமக்கு தருகிறதாய் இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில் முன்பதாகவே ஆண்டவர் வைத்து விட்டார். எத்தனை பேர் உலகம் படைக்கும் போது ஆதாம் கூட இருந்தீங்க? ஆதாம் கூட இருந்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கூப்பிட்டு உங்களை தலைமையில கொட்டுவோம். ஏவாள் அன்னைக்கே ஆதாம் விட்டு துரத்திருக்கணும். ஏன் சேர்த்தீங்க கேட்டிருப்பேன். யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் உண்டாக்குவதே முதல்ல வார்த்தையினாலதான் எல்லாவற்றையும். அப்படின்றா உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வார்த்தையை முதலாவதாக வைக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் என்றால் செய்கிற முதல் காரியம் என்ன? எடுத்து வாசிங்களா, யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், John 15:3 பார்க்கலாம்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். இங்க பாருங்களேன், உபதேசம் என்ன பண்ணுமா? நம்மை சுத்தமாக்குறதா இருக்கிறது. வேத வசனம் அன்றி ஒரு மனிதன் சுத்தமாகவே முடியாது. சுத்தமாகவே வாய்ப்பே இல்லை. ஒருத்தனுக்கு வேத வசனமே தெரியலன்னு வச்சுங்களேன், அவன் மூர்க்கமாக தான் இருப்பான், அவன் ஏடாகுடமாக தான் இருப்பான், அவன் எப்பவுமே ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சத்தியம் தெரியாது. அப்போ வேத வசனம் தான் ஒருவனை முதலாவதாக என்ன பண்ணுமா? சுத்தமாக்குறதா இருக்கிறது. அதில் ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இங்க பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார். வார்த்தையில உபதேசத்துல எவன் நிலைத்திருக்கிறானோ அவன் தான் யாரா இருப்பானா? சீஷனா இருப்பான். ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவோம் என்றால் வார்த்தை நமக்கு முன்பதாக இருக்கிறது, வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. வார்த்தையில நிலைத்திருந்தாதான் நீ நானும் விசுவாசி அல்லது ஆண்டவருடைய சீடர்களாய் இருக்கிறோம். அப்படியே உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். 17 வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்க பாருங்களேன், சத்தியத்தினாலதான் பரிசுத்தமாகும். அந்த சத்தியம் என்னவா இருக்குதான்? வசனம். ஆண்டவருடைய வசனம் தான் சத்தியம். இப்போ வசனம் தான், வார்த்தை தான் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியம் தான் உன்னை என்னைய பரிசுத்தமாக்கும். அப்போ பரிசுத்தமாக்கும் பொழுது நீ நான் அழகாய் மாறுவோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் பிரசங்கம் கேட்பாங்க, 30 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க, ஒரே 1% கூட மாற்றமே இருக்காது. அவங்களுடைய குணத்தில், பேச்சில், குணாதிசயங்களில், அவங்களுடைய செயல்களில் எதுலேயுமே மாற்றம் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க உடம்புல 2 காது இருக்கு. ஒரு காது எதுக்கு? வாங்குவதற்கு, இன்னொரு காது விட்டுறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை காலைல வரும்பொழுது எல்லாருக்கும் பஞ்சு கொடுத்துறோம், ஒரு காதில் அடைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா கேட்குற சத்தியம் உள்ளேயாவது இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆகுது. காரணம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ வேத வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, கேட்கப்படும் பொழுது உன் வாழ்க்கையில தானாகவே பரிசுத்தம் வருகிறதா இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமா, எத்தனை பேர் விடுதலை ஆக்குச்சு? எதுலெல்லாம் விடுதலை ஆக்கணும் தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையிலையாவது விடுதலை ஆகணும். நீதிமொழிகளில் 18:21 வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, நாவில் என்ன இருக்கான்? ஜீவனும் மரணமும் இருக்கு. உங்கள் வாயில தான் ஜீவனும் மரணமும் இருக்கு. காலையில் எழும்பும் பொழுது இந்த நாள் வேலையே ஆகாது, இப்படி ஒரு நாளா அப்படின்னு தொடங்கினீங்கன்னா அந்த நாள் அதைவிட மோசமாக போய்விடும். காலையில் எழும்பும்போது என் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், வேத வசனம் என்னோடு இருக்கிறது, சத்தியம் என்னோடு இருக்கிறது என்று கிளம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கிறதா இருக்கிறது. அப்போது ஜீவனும் மரணம் எங்கே இருக்குதா? நம்ம வாயில் தான் இருக்குது. அந்த வாயை எங்கெல்லாம் சும்மா வச்சிருக்கணும் தெரியுமா? மெயினாக ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது வாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுமா? சும்மா இருக்கணும். ஏன் தெரியுமா? காதில் கேட்கும்பொழுது வாயை திறந்து பேசினா ஓட்டையில் போய்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களேன். எல்லார் வீட்லேயும் தண்ணி கேனுக்குது, தண்ணி கேனுக்கு மேலே தானே வாய் இருக்குது, தண்ணி ஊற்றுற இடம். அதை கவுத்து நம்ம கேன்லையோ இல்லை இதிலையோ ஊற்றுவோம். நீங்கள் அதை வைக்கும் போது கீழே ஒரு ஓட்டை போட்டுருங்க, இல்லை நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க, என்ன ஆகும்? போய்கினே இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், ஜீவனும் மரணமும் சாலமோன் சொல்லுகிறார் நம்ம வாயில் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வார்த்தை நமக்கு முன்னாடி இருக்கிறது. அந்த வார்த்தை செய்கிற காரியம் என்னன்னா, உன்னை சுத்தமாய் மாற்றுகிறதாய், சீஷனாய் மாற்றுகிறதாய், பரிசுத்தமாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதிலே மத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க, 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல வார்த்தை, நல்ல காரியங்கள் உன் இருதயத்தில் இருந்தால் நல்லது வெளிப்படுமா, தீயது உன் வாழ்க்கையில் இருந்தால் தீயது தான் வெளியே வருமா. சிலர்லாம் பேசும்பொழுது அவங்க வாழ்க்கையில் நல்லதே வராது, அவங்க வார்த்தையில் நல்லதே வராது. இருங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் நடத்துவார்னா எங்கெங்க நடத்துவார், எப்படிங்க நடத்துவார்னு கேட்பாங்க. எப்படிங்க ஆண்டவர் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி உன் வீட்டு வேலைக்காரனோ அல்லது ஆண்டோடைய வார்த்தை என்னோ எதுவும் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை மாதிரிலாம் கிடையாது.
முதல்ல நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கும் என்றால், இருதயத்தில் வேத வசனம் இருக்கும் என்றால், வாயை திறந்தவொடனே என்ன வரும்? வேத வசனம் தான் வரும். சட்டியில் இருக்கிறதுனா கரண்டியில் வரும். சட்டியில் என்ன இருக்குன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போது குழம்பு சட்டியில் கரண்டியை விட்டுட்டு சோறு வரணும்னா சோறு வருமா? வராது. குழம்பு தான் வரும். சில சட்டிகளில் குழம்பு தான் இருக்குது. குழம்பு தான் இருக்குது. அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாயில் வர வார்த்தை பரிசுத்தமாக இருக்குமா என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்கிறது என்பதை வெளிரங்கமாய் காட்டுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அது குறையாய் காணப்படுகிறது, மிக குறையாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் சத்தியம் தெரியலை, வேத வசனம் தெரியலை. வேத வசனம் தெரியாமலே நம்ம பரிசுத்தவான்கள் என்ற பேரை சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்தவங்க என்ற பேரை சொல்லிக் கொள்ளுகிறோம், அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். எல்லாத்தையும் பேரை நம்மளா வைத்துக் கொள்ளுகிறோமே தவிர, ஆனால் சத்தியம் நமக்கு தெரியவே தெரியாது. வார்த்தை சொல்லுகிறது, உனக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயமாகவே செய்கிற முதல் வேலை நிறுத்தமா உன்னை சுத்தமாக்குறது தான் அவருடைய வேலையை. உன்னை பரிசுத்தமாய் மாற்றி வார்த்தையினாலே நிரப்புகிறவர். அதுக்கப்புறம் உன் வாயில் என்ன வரும்? வேத வசனம் அன்றி வேறு எதுவுமே வராது. சண்டை போட்டால் கூட எப்படி சண்டை பண்ணுமா? வேத வசனத்தை வச்சே சண்டை போடணுமா? வேத வசனத்தை வச்சே. சிலர்லாம் பார்க்கும்போது ஜெபம் பண்ணும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆண்டவரே, நான் சிறு பூச்சியாய் வந்து இருக்கிறேன். ஆண்டவர் தான் உன்னை மகனாக மகளாக கூட்டு வந்து நிறுத்திக்கிறாரு. பூச்சியாக இருந்தால் நீ எங்கே இருக்கணும்? மரத்தடியில் இருக்கணும். பார்த்துக்கினே இருப்பான் பிசாசு. ஆக்கடா இவளை பூச்சியாக்கே, ஆக்கடா இவனை பூச்சியாவேன்றோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து பார்த்தா அது பூச்சியாவே மாறிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் ஜோமோன ஆண்டவரே இவங்களை மனிதராய் மாற்றுங்க. இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவரே, நான் மகனாக வந்திருக்கிறேன், மகளாக வந்திருக்கிறேன். ஆண்டவர் அப்போ தானே சொல்லியிருக்காரு, என்னை எப்படி கூப்பிடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்காரு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்பா நான் பாம்பாக வந்திருக்கிறேன் அப்படின்னா எத்தனை அப்பாக்கள் ஏற்றுக்குவீங்க? எட்ரா கட்டையை அட்ரா தலையணுவோம். உண்மை தானே? திடீர்னு வந்து உங்கள் பையனோ பொண்ணோ அப்பா நான் பாம்பாக வந்திருக்கேன், இதில் தேலாக வந்திருக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? தேலாக இருந்தால் காலனி எடுத்து அடிப்போம், பாம்பாக இருந்தால் கட்டை எடுத்து தலையை நசுக்கும். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோ, அப்பா நான் அப்பாவாக வந்துக்கிறேன்னும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம வாடா மகனை என்னடா சொல்கிறான்னு கேட்போமா இல்லையா? எல்லா தகப்பனும் நல்ல தகப்பன் தான். அப்போது டேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னாலே சொல்லுப்பா என்னப்பான்னுவாங்க. அப்போ நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற வசனங்கள் நிறைவாக இருக்கும்போது, சத்தியமாக இருக்கும்பொழுது, உண்மையுள்ளதாக இருக்கும்போது அது ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. சிலர்லாம் ஜோம் பண்ண சொன்னால் 1 மணி நேரம் ஜோம் பண்ணால் கூட ஒரு வசனம் கூட வராது. தெரியுமா உங்களுக்கு? சிலர் ஜோம் பண்ணும்போது ஒரு 10-15 வசனம் சொல்லி ஜோம் பண்ணுவோம். சிலர்லாம் 1 மணி நேரம் ஜோம் பண்ணால் கூட வேத வசனமே வராது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் எதிர்பார்த்தா எப்படி சொல்லுங்களேன்? இப்போது ஒரு தெரியாத டெய்லர்கிட்ட போயிட்டு, அல்லது லேடிஸ் டெய்லர் சுட்டிதார் தைக்கிற டெய்லர்கிட்ட போயிட்டு பேண்ட்டு சொக்கா கொடுத்து தைக்க சொன்னால் தைப்பானா? தைக்க தெரியாது. ஏன்னா அவனுக்கு சுட்டிதார் தான் தைக்க தெரியும். அதே போல் பேண்ட்டு சொக்கா தைக்கிற டெய்லர்கிட்ட போய் சுட்டிதார் தைக்க சொன்னால் தைப்பானா? ஏன்னா நம்மளாலும் உலகத்திலே வாழ்ந்து பழக்கம். ஊரில் இருக்கிற எல்லா சினிமா பாட்டும் தெரியும், வேத வசனம் உருப்படியாக தெரியாது. ஒரு சங்கீதம் உருப்படியாக தெரியாது. சங்கீதம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது. அதுலேயும் என்ன சங்கீதம் ரொம்ப ஈஸி தெரியுமா? சங்கீதம் 119 சங்கீதம் ரொம்ப ஈஸி. அது இல்லையா? சரி, ஓகே, 23 சங்கீதம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லிடுறேன். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான, அதுவே தெரியாது. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ளே இல்லை. உனக்குள்ளே என்ன வார்த்தை இருக்கிறதோ அதன்படி தான் ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறவர். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேங்க, ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. முதல்ல உன் இருதயத்தில், உன் ஃபோனில், உன் வார்த்தையில் இருக்கிற உலக பிரகாரமான அசுத்தமான சினிமா காரியங்களை எடுத்து வச்சுட்டு வேத வசனத்தை வச்சு பாரு, தானாக ஜொலிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வேத வசனம் வல்லம் உள்ளது. அது எப்படின்னா கேட்கும்பொழுது உள்ளே போய் செய்ய வேண்டியதை செய்துட்டு தான் வெளியே வருமா. தெரியுமா? இந்த வசனம் இது கேட்டிருக்கீங்களா? வேத வசனம் எப்பொழுதுமே செல்லுகிற இடத்துல செய்ய வேண்டியதை செய்து விட்டு தான் திரும்புகிறதா இருக்கிறது.
அப்போ நீ வேத வசனத்தை கேட்கும் பொழுது, வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை உன் இருதயத்துக்குள்ளே புதைத்து வைக்கும் பொழுது தானாக உன் வாழ்க்கை மாறி விடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே இருந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவங்க இருதயத்தில், சட்டியில், பாத்திரத்தில் வார்த்தை இல்லாத காரணம். இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. பவுல் எழுதுகிறார், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க, 4:6 பார்ப்போம். அப்படின்னா வார்த்தையில் சீசன்டாக இருக்கணுமா, உப்புள்ளவர்களாக இருக்கணும். வார்த்தையில் எடுத்துட்டீங்கன்னா யாராவது வாசிங்க 4:6 கொலோசியர். இங்க பாருங்களேன், எப்படி இருக்கணுமா? வசனம் உப்பு போல இருக்கணுமா. உங்க வார்த்தை எப்படி இருக்கணுமா? உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்னமாங்க? கிட்னி போயிடும். தெரியுமா உங்களுக்கு? உப்பு அதிகமாக சாப்பிட்டா கிட்னி போயிடும். அப்போ எவ்வளோ உப்பு போடணும்? எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பேசணும். நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசினாலும் வேத வசனமாகவே நீங்கள் பேசினா கூட எவ்வளோ பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். அதுக்கு மேலே பேசினா அமிர்தமும் என்ன ஆகிடுமா? நஞ்சா விஷமாக மாறிடும். அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு முன்பதாய் இருக்கிறது. இரண்டாவது, உங்களை பரிசுத்தமாக்குறதாய் இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாய் செல்லுகிறது என்றால் அது செய்கிற வேலைலாம் நிறைய இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்யும். ஆனால் அதுக்கு முன்பதா உங்களுக்கு முன்னாடி போனா நீங்க ஆயத்தமாகணும். நீங்க ஆயத்தம். இப்போ குதிரை மேலே போக ஆசைப்பட்டுட்டு குதிரையை வாங்கிட்டா போயிட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? குதிரையை இப்போ எத்தனை பேர் குதிரை ஓட்டுறதை பார்த்துருக்கீங்க? குதிரை ஓட்ட பழகணும். இல்லைன்னு வச்சுங்களேன், அது ஒரே ஒரு குதியில் குதிரை போவோம், நம்ம அங்கே தான் இருப்போம். அதுவும் குதிரை மேலேருந்து எத்தனை பேர் விழுந்துக்கிறீங்கன்னு தெரில. விழுந்தால் முட்டி மூஞ்சி முகரெல்லாம் பேந்துடும். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். நம்ம பரிசுத்தவான்கள் என்ற குதிரை மேலே ஏறி கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம பரிசுத்தமாக ஆவதே கிடையாது. நமக்கு ஓட்டவும் தெரியாது. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்கிறது, அது பலகையில் எழுதி வைத்திருக்கிறேன், தினந்தோறும் அவருடைய வார்த்தையின்படியே வாழுகிறேன். அப்படின்னா நீ பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை முதல்ல உனக்குள்ளே கிரியை செய்யும், ரெண்டாவது வெளியே கிரியை செய்கிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெர்மையா 5:14 பார்க்கலாம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குமா? முன்னாடி இருக்கிறவங்கள விறகுகளை மாதிரியும் வார்த்தை அக்னியாய் வருகிறதாய் இருக்கிறது. அக்னியாய் வரும்போது முன்னாடி இருக்கிற விறகு என்ன ஆகும்? நீங்கள் விறகு தான் சொல்கிறீங்க, நல்ல பச்சை மரமாக இருந்தால் கூட காட்டு தீ பிடிச்சிச்சு வச்சிங்களேன், அது பச்சை மரமாக இருந்தால் கூட எரிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் காட்டு தீயை பார்த்துருக்கீங்க? ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி தெரியுமா? ஒரு முனையில் பிடிக்கும், நல்ல மரமாக இருக்கும், நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும். நேற்று தான் பார்த்துருப்போம், அதுலேருந்து ஒரு கிளையை வேற வெட்டி எடுத்துகிட்டு போயிருப்போம். மறுநாள் வந்து பார்த்தா அந்த காட்டுத்தீ மொத்தத்தையும் அழிச்சிரும். அது பச்சையாக இருந்தாலும் பச்சையாக இல்லைனாலும். வேத வசனம் எப்படின்னா, உங்களுக்கு முன்பதாய் போகும்பொழுது உங்களுக்கு முன்பதாய் எதிராய் முறுமுறுத்து எதிர்த்து நிற்கிறவங்களை அழகாக எரித்து சாம்பலாக்கிட்டு போயிட்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், முதல்ல நீ சுத்தமாக இருக்கும் பொழுது உன் பாதையும் சுத்தப்படுத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏங்க வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் குறுக்கும் நெடுக்கமாக இருக்குது, கோணலாக இருக்குது, நேராக இல்லை அப்படின்னா, நீ முதல்ல வார்த்தையை வைத்து கொள்ளும் பொழுது சுத்தமாய் வைத்து கொண்டு இருக்கிறாயா? நீ ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்தமாய் வைத்து கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு முன்பதாய் செல்லுகிற வார்த்தை உனக்கு முன்பதாய் இருக்கிற எல்லாத்தையும் அழகாக எரிச்சு சாம்பலாக்கி அழகான பாதை உண்டு பண்ணி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம அழகாக நடந்து போனால் மாத்திரம் போதும்.
அது மாத்திரமல்ல, எரேமியால இன்னொரு வசனம் இருக்கு, 23, 29 வாசிக்கலாம். 23:29 பார்க்கலாம். என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் செம்மட்டையை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? அக்கினியை போல இருக்குது. அக்கினியனா அப்படியே ஒரு எரிகிற நெருப்பு வெளியே வருகிறதை போல இருக்கிறது. இப்போ கேஸ் சிலிண்டரில் டியூபை பிடிங்கிட்டு கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும்? முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சிலிண்டர் வெடிச்சிடும், இல்லைன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் எரிச்சிடும். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? அக்கினியை போல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்குதா? கண்மலையை நொறுக்குகிற சமுட்டியை போல இருக்கு. முன்னாடி ஒருவேளை உன் வாழ்க்கையில் எதனாவது கண்மலை போலவே நின்று கொண்டிருக்கிறது அல்லது தடங்களாக இருக்கிறது என்றால், அவரோட வார்த்தை உனக்கு முன்னாடி போகுதுன்னா தானா என்ன பண்ணுமா? உடைத்து சுக்குநூறு ஆக்கும். கண்மலையின் சமுட்டி யோசித்து பாருங்களேன். பெரிய சமுட்டியை வச்சு ஒரு கல்லை உடைக்கத்தா எப்படி இருக்குமோ அது போல் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நம்ம பேசுகிற வார்த்தையில் கூட வல்லமை இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். ஏடகூடமாக பேசினா அது அவங்கள காயப்படுத்தும். அல்லது அறியாமல் பேசிட்டா அவங்கள அது கொண்டு போய் சில நேரத்தில் அவங்க வாழ்க்கையே முடிவதற்கான வழிகளை உண்டு பண்ணிவிடும். அப்படி என்றால் சாதா மனுஷன் பேசுகிற வார்த்தையிலே அவ்வளோ வல்லம் இருக்குன்னா, என் ஆண்டவர் வார்த்தையை திறந்து பேச ஆரம்பித்தா, வாயை திறந்து வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்தா, கண்மலைகளையும் நொறுக்கி முன்புதான் இருக்கிற எல்லாத்தையும் அக்கினினால் சுட்டரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு வார்த்தை முன்னாடி போவது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. பரிசுத்தாவினர் போனால் என்ன நடக்கும் தெரியும், ஆண்டவர் முன்னாடி போனால் என்ன நடக்கும் தெரியும். ஆனால் வார்த்தை போனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, முதல்ல உன்னையும் முன்னாடி இருக்கிறதையும் ரெடி பண்ணுகிறதா இருக்கிறது. இயேசு பூமியில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தூதன் வந்து சொல்லிட்டான். மரியாதை பார்த்து சொல்லலாம், கிருபை பெற்றவளே. அப்போது ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ நான் உருவானதுலேருந்து நமக்கான அழகான வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒன்று யோசித்து பாரு, நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம், எப்படி ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். பிரசங்கித் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வீட்டில் வாசிக்கொள்ளுங்க. புக் ஆஃப் எக்லேசியாஸ் 10:12 பார்க்குறோம். அது கிருபையாக பேசினா கிருபையாக இருக்குமா, ஞானமாக பேசினா ஞானமாக இருக்குமா, இல்லைனா நம்மளை விழுங்கி விடுகிறதா இருக்கிறது. இட் வில் swallow us. மொத்தமாக விழுங்கிடுமா. அவ்வளோ பெரிய வார்த்தையில் வல்லமை இருக்கு. வார்த்தையின் வல்லமை எப்படி இருக்குன்னா, கிருபையாக பேசினா அது கிருபையாக நிலைத்திருக்கும். நீங்கள் ரஃப்பாக பேசினா அது உங்களையே விழுங்கி விடுகிறதாய் அல்லது swallow பண்ணி விடுகிறதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுகிறான், 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாயின் உதடுகளில் வார்த்தைகளின் கனிகள் இருக்கிறதாம். எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, நீதிமொழிகள் 13:2 வாசிங்க. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இங்க பாருங்க, வாயின் பலனால என்ன பண்ணுவானா? நன்மையை புசிப்பான். நம்ம உதட்டிலேயே கனிகள் இருக்கிறது, பலன் இருக்கிறது. அது நிமித்தமாக என்ன பண்ணுவான்? நன்மையை புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது நன்மையான காரியங்கள் எங்கே இருக்கிறது என்றால் வார்த்தையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் சொல்லுகிறது, வாயிலிருந்து தான் கனிகளே உருவாகிறதா இருக்கார். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா கனிகளும் எங்கேருந்து வருகுதுன்றா அவங்கவுங்க வாயிலிருந்து தான் வருது. அவங்க வாயை வச்சுட்டு என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் கவனித்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் கூர்ந்து கவனிப்பார். என்ன தெரியுமா? அதன்படியே அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உடனே செய்யலைன்னா கூட நிச்சயமாக செஞ்சிருவார். நிச்சயமாக. இப்போ எப்பவுமே நான்லாம் சொல்கிறது எப்பவுமே தெரியுமா, நம்ம எப்பவுமே எதுக்குமே ஆயத்தமாக இருக்கணும். எங்கே? அங்கே பார்க்கறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம், அங்கே போய் அவரை ஆராதிக்க. அப்போ ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போது நம்ம வார்த்தையின்படியே அவர் சுத்திகரிப்பார், கொண்டு போய் அங்கே சேர்த்துருவார். இல்லைங்க வரப்போ பார்த்துக்கலாம், நம்ம 100-150 வருஷம் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 150 வருஷம் இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது 80க்கு மேலே இருக்கிற வயது எப்படி இருக்குதான்? அது சஞ்சலமும் வருத்தமாக இருக்குது.
அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப நாள் இருந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு மாத்திரம் சஞ்சலம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சஞ்சலம். அப்போ கவனமாக இருக்க வேண்டியது வார்த்தையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பலன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்துருப்பாருன்னா அதை உடன்படிக்கையை தினந்தோறும் சொல்லணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். தினந்தோறும் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின்படி எனக்கு செய்யுங்க, எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றுங்க. என்னை ரட்சிப்புகளை நடத்தும் போது என்ன வார்த்தை வைத்து ஆண்டவரை ரட்சிப்புகளை நடத்தினாரோ அதை வைத்து நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கணும். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் எந்த வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 50% பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க, மீதி பேர்லாம் ஞாபகம் வச்சுருக்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுருப்பீங்க 50% பேர் ஞாபகம் வச்சுக்குவாங்க கம்பல்சரி. ஏன்னா அதை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. தினந்தோறும் ஜெபிக்கணும். என்ன வார்த்தையை வைத்து ஆண்டவருடைய ரட்சிப்புகளை நடத்தினாரோ அதன்படியே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க 10:19. வார்த்தையை இங்க பாருங்க, வார்த்தையின் சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனே புத்திமான். இங்க பாருங்களேன், சொற்களின் மிகுதி தான் என்னத்த வருதான்? பாவமே வருது. பேசாமல் இருந்தால் பாவமே வராது. சில நேரத்தில் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஆவிக்குரிய பிள்ளைங்க ஊமையாக இருப்பது ரொம்ப நல்லது. எங்கெல்லாம் ஊமையாக இருக்கணுமோ கேட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஊமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்நாள் ஃபுல்லாக ஊமையாக இருக்கிறது, எப்பவுமே பேன்னு இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, 1 நீங்கள் சொல்லும் பொழுது 1 9 ஆகும், 9 90 ஆகும், 90 900 ஆகும். எத்தனாவது கட்டத்துக்கு? 4வது கட்டத்துக்கு. நீங்கள் 1 தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நானும் ஜோதி அண்ணனும் பேசுகிறோன்னு வச்சிங்களேன், யாரை கொடுத்தாது பேசிட்டேன்னு வச்சிங்களேன், ஜோதி அண்ணா ரொம்ப நல்லவர் வல்லவர். அடுத்தது என்ன ஆகும்? 9 ஆகும். அடுத்த ஆளுக்கிட்ட போகும்போது 90 ஆகும். கடைசியில் நான் சொன்ன 1 விட்டுருவாங்க. அதனால தான் சொல்லுது, சொற்களின் மிகுதினால பாவம் உண்டாகாமல் இருக்காது, ஆயிடும். அதுக்கு பெட்டரு நீங்கள் யாரை பார்க்கும்பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஆண்டுடைய சமாதானம் உங்களோட கூட வருவதாக என்று சொல்லும் பொழுது அவங்க வெளியே போய் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? என்னை பார்த்து சமாதானம் வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நல்லது தானே. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, வேதம் சொல்லுகிறது, வார்த்தை வைத்துதான் ஆண்டவர் உன்னோட பிரயாணிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தை தான் ஞானத்தையும் கொடுக்கிறது அல்லது ஞானத்தையும் வெட்டுகிறதாயிருக்கிறது. எடுத்து வாசிங்க. நீதிமானுடைய வாய் என்னத்தை பண்ணுமா? ஞானத்தை வெளிப்படுமா. சிலர்லாம் பேசும்பொழுது ஏன்டா இவங்ககிட்ட நம்ம வாயை கொடுத்தோன்னு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? வெளியெல்லாம் விட்டுருங்க, துன்மார்க்கனெல்லாம் விட்டுருங்க, உலகத்தான விட்டுருங்க, மற்ற மதத்தாரெல்லாம் விட்டுருங்க. கிறிஸ்தவங்க கிட்ட பேசும்போது எதுக்குடா இவங்க கையில் வாயை குத்தணும் இருக்கும்? ஐயோ நம்ம ஓடி போயிடுறது பெட்ரு சிஸ்டர், எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு. சில நேரத்தில் நான்லாம் யோசிப்பேன், எங்கேயாவது கூப்பிட்டாங்க வச்சுங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போவேன், டே 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருங்கடான்ருவேன். ஏன்னு கேட்டுச்சிங்கன்னா, சில இடத்துல போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 கால் வந்தோடனே நம்ம என்ன சொல்லிவிடுவோம், ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது சிஸ்டர் இல்லை பிரதர்ன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தேவையில்லாத காரியங்கள், ஞானமற்ற காரியங்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். பேர் அவங்க ஆண்டவர்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ற பேர் மாத்திரம் இருக்கும், பெரிய பேர். ஆண்டவர் என்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினார், தாயின் கர்ப்பத்திலே அபிஷேகித்தார். நம்மலாம் யோவான் ஸ்நானகன் பாருங்க, உள்ளே இருக்கும் போதே அபிஷேகம் வாங்கி கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் வார்த்தையில் ஞானமே இருக்காது. அப்படி என்றால் இன்றைய தெரிந்து கொள், உன் வாழ்க்கையில் முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. உனக்கு முன்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை செல்லுகிறது. உனக்கு முன்பதாய் செல்லுகிற வார்த்தை பல காரியம் செய்யும். அது கண்மலையும் நொறுக்கும், அக்கினி ஜுவாலை அதில் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அடுத்து இன்னும் 2-3 காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். அதை விட பெரியது என்ன தெரியுமாங்க? நீ வார்த்தையே இருக்கணும். இந்த வார்த்தையை மறுதளிச்சிட்டா என்ன தெரியுமாகும்? அறிஞ்சு கொண்டு எடுத்து வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். 5:24 பொறுமையாக வாசிங்க. இது நிமித்தம்
அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும். இங்க பாருங்களேன், இதன் நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பற்றி வைப்பதை போல. அக்கினி ஜுவாலை இருக்குன்னு வச்சுக்க, வைக்கோலை பற்றிக்க அக்கினி ஜுவாலை தேவையில்லை. தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு தீக்குச்சி போதும். மொத்த வைக்கோல்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பாவம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வைக்கோல்னால் தெரியாது. மாடு தின்னுமே அப்படின்னு கேட்டால், மாடு எங்கள் ஊரில் சோறு தின்னுன்னு கேட்பீங்க, இல்லை போஸ்டர் தின்னுதுருவீங்க. இந்த அறுவடை பண்ணும்போது வரும் தெரியுங்களா, அந்த தழை காய வைத்த போர்கள் போட்டு வைத்திருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை பெருசாக போட்டு, ரைட். அதை கொளுத்துறதுக்கு அக்கினி வேணுமா? ஒரே ஒரு தீக்குச்சி போதும், ஒரே ஒரு தீக்குச்சி. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, இதன் நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பற்றுவதை போல, செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும். இங்கே பாருங்களேன், செத்தை காஞ்சி போச்சுங்க. செத்தை தெரியுமா? எடுத்து போட்டு இலை உதிர்ந்து காய்ந்த பிறகு அது பேர் செத்தனுவோம். அது ஆல்ரெடி செத்து போச்சு, அதுக்கு பேர் தான் செத்தன்னு பேர் வச்சாங்க. அது செத்து தான் மரத்துலேருந்து கீழே விழுது. அதை எரிகிற அக்கினியில் போடுற, அல்லது நெருப்பில் போடுவதை போலவும் அவர்கள் வேர் வாடி. இங்கே பாருங்களேன், வார்த்தையை மறுதலிக்கிறவங்க யாருக்கு? சத்தியத்தை தெரிந்து சத்தியத்தை மறுதலிக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்களாம்? வைக்கோல் அக்கினியில் போடுவதை போல, செத்தை நெருப்பில் விழுவதை போல அவங்களுடைய வேரே வாடிடுமா. வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். துளிர் எப்படி போகுமா? ரொம்ப கொடூரமா இல்லை, துளிர் பறக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் வேப்பந்துளிர் நம்மளாம் சாப்பிட்ருக்கோம். எத்தனை பேர் வேப்பந்துளிர் சாப்பிட்ருக்கீங்க? அல்லது கொய்யா மரத்து துளிர் சாப்பிட்டா ஏதோ வியாதி வராதுன்னெலாம் நமக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. கதை சொல்கிறதுல நம்ம ஊரில் அதான் வார்த்தையில் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்குவாங்க. அந்த துளிர் எப்பவுமே தூளை போல் பறக்கவே பறக்காதான். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பச்சையாக வருகிற அந்த இளம் துளிர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த துளிர் தூளை போல பறக்கவும் அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, இங்க பாருங்க, அவங்க சேனைகளுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. வசனத்தை அசட்டை பண்ணி நீ வேதத்தை வெறுத்துட்ட அப்படின்னா மேல இருக்க கவர்னன்ட்டை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்போ வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம நினச்சி கொள்ளுகிறோம், வேதத்தை படிக்கிறோம், வேதத்தின்படி வாழ ட்ரை பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் வேத வசனத்தை நீ எங்கன்னா விட்டுட்ட அப்படின்னா துளுரை தூளாக்கிடுவார். அதுக்கப்புறம் மரம் வளருமா? ஒன்றும் இல்லை, இந்த தென்னை மரம் வளருதில்ல, வளரும் போது நடுவில் ஒரு பாலை வளரும். அந்த பாலையை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா தென்னை மரம் வளராது. பனைமரம் அப்படி இல்லை, பனைமரம் அப்படி இல்லை, அது உடனே பக்கத்தில் இன்னொரு பாலையை விடும், அது ட்ரை பண்ணி எப்படியா வளரும். அதனால தான் வேதத்தில் நீதிமான் எப்படி இருப்பானா? தென்னை மரத்தை போல் இருக்கல. ஏன் கேட்டிங்கன்னா இதுதான் பதில். தென்னை மரத்தை நடுவில் பாலை வரும், அதை வெட்டிட்டிங்கன்னா மரம் அவ்வளோதான். இப்போது துளிர் வரும்போது அது துளிரே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மரம் வேரோடு பட்டி போயிடும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீயே நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியம் என்பது வேத வசனம். வேத வசனத்தின்படி நீ வாழலை, வேத வசனத்தை நீ உதாசீனப்படுத்துகிற, வேத வசனத்தை நீ கேட்டு கேட்காத மாதிரி காதை மூடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா மேலே இருக்கிற எதுவுமே நடக்காது. மேலே இருக்கிற எதுவுமே வேத வசனம் எபேசியர் பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 6:17 வேத வசனம் எப்படி இருக்கிறதா? எடுத்து தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, ஆவின் பட்டயமாவே மாறிடுது வேத வசனம். கிறிஸ்தவங்களுக்கு எப்படி இருக்கணுமா? வேத வசனம் ஆவியின் பட்டயம். பட்டயம் என்றால் கத்தி. கத்தி எப்பெல்லாம் பயன்படுத்துவோம்? காய் வெட்ட பயன்படுத்துவோம், அப்படிதானே? கத்தி எதுக்கு பயன்படுத்துவோம்? யாரையா குத்த பயன்படுத்துறீங்கன்னா சொல்லுங்க, உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவோம். யாராவது கத்தியை குத்துறதுக்கு வச்சுக்கிறீங்களா? வீட்டுங்களில் வச்சுக்கிறாரு. அண்ணன் ஒருத்தர் தான் வச்சுக்கிறார், தலையாட்டுறாரு பலமாக. ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா வெளியே ஒரு போலீஸ்கார் உட்காந்துக்கிறார், கூட்டின்னு போயிடுவார். கத்தி எதுக்கு பயன்படுத்துகிறோம்? காய் வெட்ட பயன்படுத்துகிறோம், இளநீ வெட்ட பயன்படுத்துகிறோம், பிரெட்டு வெட்ட பயன்படுத்துகிறோம். வேறு என்ன? வேறு எதுக்கும் பயன்படுத்துறதுல, அவ்வளோதானே. இப்போ நான் சொன்னதெல்லாம் எங்கே போகுது? காய் வெட்டினா எங்கெங்கே போகுது? குழம்புக்கு போகுது. குழம்பு எங்கே போகுது? வயிற்றுக்கு போகுது. அப்போ எங்கே வேத வசனத்தை வைக்கணும்? உள்ளே போகிற எல்லாவற்றிலும் உருவின வாளோட வேத வசனத்தை வைக்கணும். உன் வாழ்க்கைக்குள்ளே போகிற எதுவாக இருந்தாலும், உன் வாழ்க்கைக்குள்ள ஊடுருவி வருதில்ல, அது வார்த்தையாக இருந்தாலும்
அல்லது நபர்களாக இருந்தாலும் அல்லது பொருட்களாக இருந்தாலும் சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த இடத்துலலாம் வேத வசனம் வாளா நிறுத்தணுமா. வாள் என்ன பண்ணும்? வெட்டி அசுத்தமானதை வெளியே போட்டுட்டு நல்லதை மாத்திரம்தான் உள்ள சரி. இப்போ நீங்கள் கத்திரிக்காய் வெட்டுறீங்க, இப்போ இருக்க கத்திரிக்காயெல்லாம் புழுவே இருக்காது, புழு பூச்சே இருக்குதாம்மா. அப்போ நீங்கள் நாட்டுக்காய் வாங்குறீங்க. அந்த காலத்தில் கத்திரிக்காயெல்லாம் வெட்டினா பாதி கத்திரிக்காய் புழுவாக தான் இருக்கும். அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நம்ம புள்ள தான் சிக்கன் சாப்பிட்றது, இந்த புழு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு போட்டு சமைச்சிருவாங்க. அப்படி தானே? நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் வேறு பாஸ்டர் உண்மையில வெளியே சொல்கிறாதீங்க, இவ்வளோ நாளாக அதை தான் கொடுத்துன்னுக்குறோன்ற மாதிரியே இருக்குது. எத்தனை பேர் கத்திரிக்காயில் இருக்கிற புழு எடுக்காமல், கோஸில் இருக்கிற புழு எடுக்காமல் அப்படியே நாங்கள் காலிஃப்ளவர் 65 போட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். ஏன்னா என் பையன் பீஃப் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவான், சிக்கன் இவ்வளோ புழு தானே சாப்பிட மாட்டான். என் நியாயமாக பேசுங்க. அவ்வளோ பெரிய மாடு இவ்வளோ பெருசு இருக்குது, அதையே முழுசாக முழுங்குறோம், இவ்வளோண்டு புழு சாப்பிட மாட்டோமா? ஏன் அதை எடுத்துடுறோம்? ஏன்னா அது அசுத்தம். வேத வசனம் அப்படி தான். உன் வாழ்க்கைக்குள்ளே ஊடுருகிற காரியங்களை, அசுத்தமானதை வெட்டி தூர போடுகிறதாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளு, வசனம் நீ மறுதளிக்காம நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, உன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, வேத வசனத்தை வாளா, உருவின வாளா ஒவ்வொரு நாளும் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம ஆளுங்க வாளை வேற இடத்துல வச்சுருக்காங்க. வேத வசனத்தின் வாளை எங்கே வச்சுருக்காங்க? நாக்கில் தான் வச்சுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஜெபம் பண்ணும் போதே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அப்படின்னு தொடங்கும் போதே நமக்கு தெரியும் அவங்க ஏதோ சாபத்தை விட போகிறாங்கன்ட்டு. ஆண்டவரும் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் திரும்பவும் அது எங்கே அனுப்புறதுன்னு தெரியாமல் உனக்கே அனுப்பிச்சிடுவார். ஏன்னா அன்றைக்கி அந்த இடத்துல நம்ம நின்றுவோம் பாரு. வழக்கமாக ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், திடீர்னு அந்த பிரதர் வர்றேன்னா அந்த சீட்டில் போய் உட்காந்துருப்போம் பாருங்க. அவர் ரிட்டன் அவருக்கு அனுப்புகிற இடத்துல நம்ம உட்காந்துருவோம், ரிட்டன் நம்ம தலைமையிலே வந்து விழுந்துடும். அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேத வசனத்தை கவனமாக பயன்படுத்துங்க, கவனமாக தியானிங்க, கவனமாக உபயோகப்படுத்துங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக் 11:28 பார்க்கலாம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இங்கே பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவங்க தான் யாரு? பாக்கியவான். If you want to be blessed person, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பாக்கியவானாய் மாறணும்னா வேத வசனத்தை கேட்டு என்ன பண்ணுமா? அதை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. காத்து கொள்ளணும்னா எங்கே காத்து கொள்ளணும்? நம்ம காதில் தான் கேட்குறோம். வேத வசனத்தை எங்கே கேட்குறோம்? காதுகள்னால கேட்குறோம், இல்லை வாய்களினால. அதனால தான் பைபிள் வாசிக்கும் போது மூணு வாசிக்கூடாது சொல்லுவோம். தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் பைபிள் வாசிக்கிறேன்ட்டு கம்முன்னு பைபிளே பார்த்துன்னு கவுந்துனே இருப்பாங்க, இப்படியே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் போயிடுச்சு லைட்டாக தொட்டு பாருங்களா, அப்படியே பொத்துன்னு விழுவாங்க. ஆவியானவர் கிரியை செய்யலை, தூக்கம் கிரியை செஞ்சுருக்கோம். நாங்கள் படிக்கும் போது அப்படி தான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பைபிளே பார்த்துன்னு இருப்பாங்க, தூரத்துலேருந்து பார்க்க படிக்கிற மாதிரியே இருக்கும், தொட்டால் தான் தெரியும் ஆவியானவர் ஏற்கனவே கிரியை செஞ்சுருப்பார், அரை தூக்கத்தில் இருப்பான். அதனால் பைபிளை வாசிக்கும் போது சத்தமாக வாசிக்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது தப்பு இருந்தால் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பி அந்த வார்த்தை அப்படி இல்லைப்பா அது இப்படி பண்ணுவாங்க. வீட்டில் பெரியவங்க அல்லது எந்த இடத்துல வாசிக்கிறீங்களோ அவங்க தமிழ் பிழையோ ஆங்கிலத்தில் பிழை இருக்குமோ அல்லது வாசிக்கிறதுல எங்கே ஃபுல் ஸ்டாப் கம்மா வருதோ அங்கே திருத்துவாங்க. அப்போது வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது காதுனால கேட்கப்படுகிறோம், சத்தமாக வாசிக்கும் பொழுது என்ன ஆகுமா? அதை இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அப்போ கேட்குற ஒவ்வொரு வசனத்தையும் இருதயத்தில் வைத்து 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 நிறைக்க நிறைக்க ஒரு நாள் உன் இருதயம் நிரம்பும் பொழுது நீ வாயை திறக்கும் போது உன் வாயிலிருந்து என்ன வருகிறதா இருக்கிறது? வேத வசனமாய் இருக்கிறது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உன்னை பாக்கியவானாய் மாற்றுகிறதா இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். வார்த்தை ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இங்க பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இயேசு யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கிறேங்க. இயேசு யாரு? அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரனா ஆயிடுவோம், சுத்தமாயிடுவோம். யோசிச்சு பாருங்களேன்,
இவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவன் அங்கேருந்து இவரை பார்க்க வந்திருக்கிறான். பார்க்க வந்த இடத்துல இயேசுநாதரை பார்த்துட்டு அவரும் பாருங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம ஆண்டவர். உடனே அவன் கூப்பிட்ட உடனே, அது முந்தின வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணார், தோ வரண்டா இருறா கிளம்புறான் அப்படின்ட்டார். உடனே அவன் கூப்பிட்டோடனே, நூற்றுக்கு அதிபதி கூப்பிட்ட உடனே இதோ வரேன் கிளம்பலாம் எழுந்துரு அப்படின்னு எழுந்து ஆரம்பிச்சிட்டார். உடனே அவன் பார்த்தான், ஐயோயோ இவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. அதனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாகும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, வேத வசனம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் முதலாவதாக உன்னை சுத்திகரிக்கும். உன்னை சுத்திகரித்து உன்னை சீஷனாய் மாற்றும், தெளிவாக மாற்றும். ரெண்டாவது, உனக்கு முன்பதாய் வேத வசனம் இருக்கும் என்றால் அது அக்கினியை போல இருக்கும், அது சமுட்டியை போல இருக்கும். அது உனக்கு எதிராய் வருகிற காரியங்களை அதே யுத்தம் பண்ணி போய்கொண்டே இருக்கும். மூன்றாவது, உனக்கு முன்பதாய் வேத வசனம் இருக்கும் என்றால் அது வாளை போல, உருவின வாளை போல இருந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா, உன் இருதயத்துக்குள்ள உன் வாழ்க்கைக்குள்ள எந்த அசுத்தமும் சேர விடாத வெட்டிக்கிட்டே இருக்குங்க. வேத வசனம் எப்படி தெரியுமா, நம்ம கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பாவத்தை வெட்டணும். அதை வெட்டி எங்கே போடணும், அதை குப்பையில் போடணும். அடுத்தது, வேத வசனத்தை நீ காத்து கொள்ளும் பொழுது நீ பாக்கியவானாய் மாறுகிறாய். அப்படி என்றால் இன்றைக்கு ஒருவேளை நான் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24 போலவே இருந்துக்கிறேன் அப்படின்னா அப்படியே இருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கடமை செய்துட்டு பலனை எதிர்பார்க்காமல் போயிடும். அதானே சொல்லுது, கடமை செய். ஆமாம், கடமை என்ன கடமை, உங்கள் வீட்டில் கல்யாணம்னா நாங்கள் வந்து நடத்தி வைப்போம், காது குத்துனா நடத்தி வைப்போம், மூக்கு குத்துனா நடத்தி வைப்போம், வயிறு குத்துனா நடத்தி வைப்போம், கட்சியில் காலில் ஒரு குத்து கட்டு போட்டு அதையும் நடத்தி வைப்போம். அவ்வளோதான் கடமை, முடிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணுறது, இங்கே இருக்க உங்களுக்கு போதிக்கிறதுனால பாஸ் ஆகிறதுனால அந்த கடமையெல்லாம் செஞ்சிருவேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு. ஆனால் உன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா வேத வசனம் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், வாசிக்க பைபிளை வாசிக்க அவங்களுடைய கேரக்டரே மாறுங்க. இன்ன வரைக்கும் உங்கள் கேரக்டரே மாறலை அப்படின்னா வேத வசனம் நீ சரியாக வாசிக்கலை, அப்படி வாசத்தை அப்படின்னா நீ கிரியை செய்ய இடம் கொடுக்கல. உடனே நம்ம சொல்லிவிடும், நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது பைபிளில், எப்பவுமே நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எத்தியோப்பியன் தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, மாற்றவே முடியாது. அதனால சில விசுவாசிங்க மாறவே மாட்டாங்க. ஆனால் வேத வசனம் அப்படி அல்ல, கண்மலையும் நொறுக்கும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தை இருக்கும் என்றால் தானாகவே உன் வாழ்க்கை மாறும். எப்படி தெரியுமா மாற்றும், ஆண்டவர் எதனால் உருவாக்கினார், இயேசுவே வார்த்தையாக இருந்தார். அதனால் யோவான் 1:1 சொல்லுது, அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை நம்ம இடத்துல அனுப்பப்பட்டார். அப்போ அந்த வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு, எல்லா விதத்திலையும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக, எல்லா இடத்துலையும் தன்னை தாழ்த்தினதாக இருந்தது, எல்லா இடத்துலையும் ஒப்பு கொடுத்ததாக இருந்தது. எங்கேயாவது இயேசு அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கன்னா பேசினாரா? கிடையவே கிடையாது. நான் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தவன், பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறேன், வேற எதுவுமே பேசலை. பரத்துலேருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லைன்னாரு பிலாத்து கேட்கும்போது. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கறத பார்த்தா எப்படி, பாசா நாங்கள் அப்போ இல்லை பாசுறாங்க, இருந்து தான் ஞாபகம் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, வார்த்தை உனக்குள்ளே இருந்தா உனக்குள்ள தாழ்மை தானாய் வரும். தானா வார்த்தை உனக்குள்ள இருந்தா தானா கீழ்ப்படிதல் வரும். வார்த்தை உனக்குள்ள இருந்தா தானா ஒப்பு கொடுத்தல் வரும். எங்க தெரியுமா? ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கறது. இன்றைக்கு இருந்த இடத்துல கண்களை மூடி உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட வார்த்தை இருக்கிறதா, உனக்கு முன்பதாய் செல்லுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பயங்கர பலமானவர். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ பராக்கிரமம் உள்ளதாக இருக்கிறது. அவர் ஒரு முறை பேசினா பூமியில் 2 முறை எக்கோ அடிக்குமா, அவ்வளோ வல்லமை. 2 முறை காதுகள் கிழிகிற அளவுக்கு கேட்கும். அவ்வளோ பலமான ஒரு மனிதர் பரிசுத்த ஆவியானவர்.
ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ பலமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காலையில் அந்த வார்த்தை கேட்குறேங்க, என் வாழ்க்கையில் செயல்படலை, நான் என் வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை, எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லைங்க அப்படின்னா நீ கேட்குறதும் வேஸ்ட்டு, நீ உண்மையிலே ஆண்டோடைய பிள்ளையாக இருப்பதும் வேஸ்ட்டு. ஏன் தெரியுமா? வார்த்தை ஒருவனை மாற்றுகிறதா இருக்கிறது. வார்த்தை ஒருவனை சுகமாக்கினது என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தை காத்து கொன்றா நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்பதாய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் என்றால் இருளான உன் வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இந்த காலையில ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது பரிசுத்தவானாய் மாற்றும், உங்களை சுத்திகரிக்கிறவனாய் மாற்றும், உங்களை சீஷனாய் மாற்றும், உங்களை ஆண்டோடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு வேரூன்றியவர்களாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி அனுப்புகிறவராய் இருக்கிறார். வார்த்தை உங்களுக்கு முன்பதாய் செல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் அழகா நேர்த்தியா உங்களுக்கு முன்பதாய் அனுப்புவா. உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற கதைகள், உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற ரூமர்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி நீங்க பரிசுத்தவான்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஆவியானவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் நம்முடைய வார்த்தை இந்த பூமியில் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. இனி நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்வோம்.
என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் முன்பதாய் செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்க சுகம், பாக்கியம், எல்லா காரியமும் நன்மையும் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். வேத வசனமே அந்த சத்தியமாய் இருக்கிறது. நம்முடைய வேத வசனம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தவான்களின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.